பிரசித் கிருஷ்ணா இந்த வாட்டி வந்து சர்ப்ரைசிங்கா பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறாரு. விக்கெட்ஸா எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. லீடிங் விக்கெட் டேக்கர் அவர் தான். எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னா, நான் எடுத்து பார்த்தேன் ரெக்கார்ட்ஸ். 10 மேட்ச் ஆட்டார்ல 19 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அந்த மிடில் அண்ட் டெத்ல தான் அவரை வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. பவர் பிளேல 1 ஓவர் குடுக்குறாங்க அதிகபட்சம், அவ்வளவுதான். அதுக்கு மேல குடுக்கறதே கிடையாது. மிடில் அண்ட் டெத்ல தான் குடுக்குறாங்க. அதுல ஒரு ஏதோ ட்ரிக் பண்றாரு. திடீர்னு ஸ்லோயர் ஒன்ஸா போடுறாரு. திடீர்னு யார்கரா இறக்க பாக்குறாரு. அதை வந்து சரியா பண்ணிட்டு போயிடுறாருல்ல. அவரை பத்தி சொல்லுங்க. பெரிய சர்ப்ரைஸ். நேத்து மேட்ச மாத்துனதுமே அவர் தான். ஆமா. ஹெட் நல்லா ஆடி இருந்தாரு. ஹெட்டோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் கிளாசன், அபிஷேக் சர்மான்னு சொல்லிட்டு பெரிய விக்கெட்ஸ் எல்லாமே வந்து அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. அதனாலதான் மேட்ச் வின் பண்ணவும் முடிஞ்சது ஜிடியால. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்ரீராம் அவரோட ஹைட்ல இருந்து கிடைக்குதுல்ல, அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவருக்கு பெரிய உதவியா இருக்கு. அண்ட் அவரை வந்து நீங்க சொல்ற யூசேஜ் ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஆஷிஷ் நேரா அண்ட் சுப்மன் கில் எல்லாருமே ரொம்ப நல்லா யூஸ் பண்றாங்க அவரை. அதாவது பவர் பிளே கஷ்டமான ஓவர்ஸ், அங்க வந்து என்னதான் பண்ணாலும் மிடில் ஓவர்ஸ்ல இவரோட அந்த மிடில் ஓவர்ஸ்ல இப்ப பவர் பிளே சரியாம இல்லைன்னா ஆர் 200க்கு மேல சேஸ் பண்ணணும்னா இன்வேரியபிளி எல்லா போரையும் நீங்க அடிச்சுதான் ஆகணும். ஓவருக்கு ஒரு 4 வரலைன்னா நீங்க வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க ஒரு டீமா. சோ இவர் அந்த டைம்ல அவரோட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னால பேட்டர்ஸ ஒரு மாதிரி இது பண்றாரு. அண்ட் ஃபுல் ஃபிட்னஸ்ல இருக்காரு. லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ஐபிஎல் அவர் ஃபிட்டாவே இல்லையே. ராஜஸ்தானுக்குலாம் ஒரு சீசன் அவர் சைன் பண்ணி விளையாடவே இல்லை. சோ இப்ப ஃபிட்டா இருக்காருன்றது தெரியுது. அண்ட் நீங்க சொல்ற மாதிரி இங்கிலாந்துக்கு அவரோட இதுவும் டிக்கெட்டும் ஐ திங்க் கன்ஃபார்ம். நேத்து அசாபுகளை மேட்ச் முடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்டாரு, ரெட் பால் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவருமே வந்து அந்த ரேடார்ல வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு இங்கிலாந்து சீரீஸ்க்கு. பார்க்கலாம். குஜராத் டீம்ல நிச்சயமா இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து மாதிரி கண்டிஷன்ஸ் இந்த டால் ஃபாஸ்ட் போலர்ஸ் எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க. இந்தியால இருந்து இஷாந்த் சர்மாவோட இங்கிலாந்து ரெக்கார்ட் பிரமாதமா இருக்கும். சோ இவர் அந்த மோல்ல தான் வர்றாரு. இன்ஃபேக்ட் இஷாந்த் சர்மாவை ரிட்டையர் பண்ணதே பிரசித் கிருஷ்ணா ரெடி ஆயிட்டாருன்னு நினைப்புலதான். அதுக்கப்புறம் பாவம் இவருக்கு இன்ஜுரி வந்துருச்சு.